நாங்கள் இப்போது இருப்பது கர்நாடகாவின் காவிரி இவ்வளவு தண்ணீர் இருக்கும் போது பாவப்பட்ட கர்நாடக மனிதர்கள் தமிழ்நாட்டுக்கு ஏன் தண்ணி கொடுப்பதில்லை? மக்களே மக்களே நல்லா யோசிங்க. ரஜினிகாந்துக்கு 100 கோடி கொடுக்குறீங்க, படம் எல்லாம் போய் பாக்குறீங்க, அவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்க முடியுமா? கேளுங்க. அர்ஜுன்ட்ட படம் பாக்குறீங்க, அர்ஜுனுக்கு காசு கொடுக்குறீங்க, அவன் டிக்கெட் பாக்குறீங்க, படம் பாக்குறீங்க, அவனுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கலாமா? இவ்வளவு தண்ணி இருக்கு கர்நாடகா, எவ்வளவு தண்ணி இருக்கு தமிழ்நாட்டுல பாருங்க. லிங்கால இவ்வளவு டேம் கட்டினார் ரஜினிகாந்த். தமிழ்நாடு காஞ்சி இருக்கு, டேம் உடைக்கலாம். கர்நாடகால தண்ணி இருக்கு, கர்நாடகால தண்ணி இருக்கு, தமிழ்நாடு காஞ்சி இருக்கு. மக்களே, தமிழ்நாட்டு மக்களே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். உங்களின் பொன்னான அறிவை யூஸ் செய்து இது போல இவ்வளவு தண்ணி இருந்தும் ஏன் இங்க தண்ணி இல்லை? இந்த பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் காஞ்சி இருக்கும் போது ரஜினிகாந்த், விஜயகாந்த் போன்ற கேப்டன் ஏன் கேப்டனால முடியவில்லை? கருணாநிதியால முடியவில்லை? ஏன் அம்மாவால முடியவில்லை? ஏன் பி.கே. வாசனால முடியவில்லை? ஏன் மோடியால முடியவில்லை? ஏன் முடியவில்லை? பொலிட்டிக்ஸ் தான் பேசணும். உங்களை மாதிரி விவேகானந்தன் சொன்னாரு, 100 இளைஞர்கள் கொடுங்கள் இந்தியாவை மாற்றுத்தான் சொல்லியிருக்காரு. ஆனா உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து இந்த பொலிட்டிக்கல் வேண்டாம், அரசியல் வேணாம் சொல்லிட்டு விலகி போனீங்கன்னா நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடுங்க. உங்களை மாதிரி இளைஞர்கள் மீண்டும் மீண்டும் சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இருக்கிறோம். உங்களை மாதிரி இளைஞர்கள் இந்த அரசியல் வேண்டாம், பொலிட்டிக்கான மாறி போனால் இந்தியாவை, இலங்கையை யார் காப்பாற்றுவார்? சிந்திங்கள். மோகன் கிழிக்க மாட்டாரு. ராஜா மோகன். இன்னொரு காரணம், தமிழ் மக்களே பாருங்கள், மக்களே தமிழ்நாட்டில் வர்ற தண்ணியை மீண்டும் காவிரிக்கு திருப்பி எடுக்கின்றார்கள் இந்த கர்நாடக மக்கள். மக்களை சிந்தியுங்கள். மக்களே, அங்க வர்ற தண்ணியையும் மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். தமிழ்நாட்டில் தண்ணி இல்லை மக்களே, செயல்படுங்கள். அவசர கண்ணாடி மே பத்த வத்துற மே பத்த வத்துற ದುಃಖ ತೀರ್ನೋ ಮಟ್ಟ ಮೋಡಿ